தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் உடற்பயிற்சி அளிப்பதாக கூறி ஹிந்து பெண்களை கட்டாய மதமாற்றம் மற்றும் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கியதாக 10mg உரிமையாளர்கள் மீது போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் இம்ரான்கான் மற்றும் அவரது கூட்டாளிகள் உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்த பெண்களை ஏமாற்றி ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டதோடு கட்டாய மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டு முயன்றதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த மோசடி வலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சிக்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சில பெண்களின் புகார்களின் பேரில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. பாரதிய நியாய சட்டம், சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆகியவற்றின் கீழ் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீவிர விசாரணைக்கு பிறகு உயரதிகாரிகளின் ஒப்புதலுடன் குற்றவாளிகளின் மேல் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகளின் இந்த சட்டவிரோத செயல்களின் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை அடையாளம் கண்டு அவற்றை குண்டர் சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்வதற்காக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிர்சாப்பூர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நிதேஷ் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். உடற்பயிற்சி நிலையத்தில் கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட முயன்ற இந்த செயலை போலீசார் ஜிம் ஜிகாத் என்று குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் நகரில் இயங்கி வரும் TCS கிளையில் இதேபோன்ற மதமாற்ற முயற்சியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.